Hi friends, Assalamu alaikum. Welcome to Zuha kitchen. இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு நான்வெஜ் ரெசிபி, ஒரு சைட் டிஷ் எப்படி சீக்கிரமாக அதிகமாக வெங்காயம் தக்காளி எதுவுமே சேர்த்தாமல் வெறும் உப்பு காரம் மட்டும் ரெண்டே பொருட்கள் வச்சு இந்த ரெசிபியை நம்ம சீக்கிரமாக சுலபமாக செய்ய போகிறோம். அவ்வளோ டேஸ்டான ரெசிபிங்க இது செஞ்சு நம்ம சாப்பிட்டோன்னா நிறைய சாப்பாடு சாப்பிடுவோம். அந்தளவுக்கு இது சூப்பராக இருக்கும். மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம ஜுஹா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு நான் 300 கிராம் மட்டன் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், எலும்பு இல்லாமல். உங்களுக்கு எலும்போடு கிடைச்சாலும் அதிலே செய்யுங்க, நல்லா தான் இருக்கும். இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ இது ஒரு குக்கரில் சேர்த்துட்டு இதுக்கு உங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள் நான் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். சுவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு இந்த மட்டன் வேகிற அளவுக்கு எவ்வளோ தண்ணியோ அவ்வளோ மட்டும் சேர்த்துக்கோங்க, ஜாஸ்தி சேர்க்காதீங்க. நான் இவ்வளோ தான் சேர்க்குறேன். ஒரு மொத்தத்துக்கு ஒரு 3/4 டம்ளர் சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டுட்டு நம்ம ஸ்டவ்வில் வச்சிடலாம். இதை இப்போ மட்டன் இதுக்கு நான் 3லேருந்து 4 விசில் விட்டுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ விட்டுக்கோங்க. இப்போ நல்லா வெந்துருச்சு. ஓப்பன் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நம்ம வச்ச தண்ணி பாதி தான் இருக்குது. இப்போ நல்ல மட்டன் சாஃப்டாக வெந்துருச்சு. இப்போ ஒரு கடாயில் நான் இதுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ரீஃபைண்ட் ஆயில் வேணும்னா கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். நம்ம வேக வச்சுருக்க மட்டன் அப்படியே இந்த எண்ணெயில் சேர்த்துடலாம். அந்த தண்ணியெலாம் இந்த எண்ணெயிலே வற்றணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த தண்ணியெல்லாம் ஃபுல்லாக வற்றி நமக்கு சுக்காவாக ட்ரையாக இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இந்த சைட்லலாம் எண்ணெய் பிரிய ஆரம்பிக்குது. இது கரெக்டான ஸ்டேஜுங்க. நமக்கு ரெடி ஆகிடுச்சு இது. இப்போ இதை நம்ம ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். இதை சூடாக சர்வ் பண்ணுங்கள். இது சாம்பார் சாதம், லெமன் ரைஸ், தக்காளி சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான சைட் டிஷ் இது. மறக்காமல் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா ஜுஹா கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.